நம்மள நிறைய பேருக்குமே ரெண்டு விஷயம் ரொம்ப காமனா இருக்கும். அப்படி என்ன விஷயம்னு யோசிக்கிறீங்களா? ஒன் இஸ் இன்செக்யூரிட்டி, செகண்ட் இஸ் செல்ஃப் டவுட். அதுல தப்பே இல்லைங்க. நம்ம சரௌண்டிங் சம்டைம்ஸ் நம்மள அப்படி ஃபீல் பண்ண வச்சிரும். இதுக்கு ரிலேட்டடா திருவிளையாடல்ல ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ மதுரை பக்கத்துல ஒரு கிராமத்துல ரிஷி அண்ட் அவங்க வைஃப்ஸ்லாம் ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாள் ஆக ஆக ரிஷியோட வைஃப்ஸ்க்கு வந்து அவங்க தான் மோஸ்ட் பியூட்டிஃபுல் பீப்புள் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட் வெயிட் வந்துச்சு. அந்த ஃபீலிங்னால மத்தவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம சொக்கநாதர் கீழே இறங்கி வந்து அவர் வந்து வளையல் விக்கிற மாதிரி ஒரு அவதாரம் எடுத்து வந்தாரு. வந்து அவரோட கிரேஸ், அவரோட ஹைட்டுக்கு எல்லாம் பார்த்த உடனே நம்மளோட ரிஷியோட வைஃப்க்குலாம் வந்து they felt ashamed and they realized their mistake. அதுக்கப்புறம் அவர் வளையெல்லாம் வித்துட்டு போகும்போது போற வழியில அவர் சொல்லிட்டாரு, மீனாட்சியை விட அழகான அவங்க யாருமே இந்த உலகத்துல இல்லைன்னு சொல்லிட்டு. இதுல இருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, we are good how we are. Every person is unique and beauty in their own way. So உங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸை விட்டுறாதீங்க, யாருமே உங்களை ஜட்ஜ் பண்ண விடாதீங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி ஸ்டோரிஸ்க்காக நம்ம ஸ்ரீ ஆதிகாஞ்சி பேங்கிள்ஸ்ல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.